இவ்வளோ எஃபர்ட் பண்ணால், இவ்வளோ எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைச்சிருக்கணும்ல. ஏன்னா நம்ம சினிமாலலாம் பார்க்குறது அதுதானே. அவ்வளோ எஃபர்ட் போட்டால் உடனே வந்து ரிசல்ட் கிடைச்சிடணும். ஒரே சாங்கில் அவங்க கோடீஸ்வரங்கள் ஆயிடணும்ல. ஆனால் லைஃப்பில் அது நடக்காது. உண்மை அப்படி அது இருக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கும் அதான் நடந்துச்சு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் இல்லையா. அவங்களோட உண்மையான உழைப்பு அந்த இடத்துல அவங்களுக்கு கை கொடுக்க தயாரா இருந்துச்சு. ஜே.கே. ராவ்லிங் அப்படிங்கிறவங்க ஷீ இஸ் அண்ட் லேடி. அவங்க ஒரு நாவல் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நாவல் எழுத ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இவங்க ஒரு நாவல் எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே அவங்க அம்மாவுக்கு தெரியாது. சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்துட்டாங்க. அவங்க அம்மாவை இழந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு குடிபெயர்றாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க ஒருத்தரை மேரேஜ் பண்றாங்க. மேரேஜ் பண்றப்ப அவங்களோட நாவலை 3 சாப்டர் எழுதியிருக்காங்க. அவங்களோட மேரேஜ் லைஃப் அவங்க நினைச்ச அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்லை. வெறும் 13 மாசத்திலேயே அவங்களோட மேரேஜ் லைஃப் கெட்டிங் டு டைவர்ஸ்ட். அவங்க கையில ஒரு குழந்தை. 13 மாசத்துல, இத்தனைக்கும் சின்ன வயசுல அம்மாவையும் இழந்து ஹஸ்பண்டையும் டைவர்ஸ் பண்ணி ஒரு கை குழந்தையோட கையில எந்த விதமான வருமானமும் இல்லாம வழி இல்லாம நிக்கிற ஒரு நிலைமையில அவங்க இருக்காங்க. அப்பவும் அவங்க எழுதிட்டு இருந்த அந்த ஒரு நாவலை அவங்க விடலை. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல கூட 3 சாப்டர் எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நாட்கள் செல்ல செல்ல அவங்க கையில வருமானமே இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கத்துல இருந்து அந்த நிதியுதவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசாங்கத்துல இருந்து அவங்களுக்கு மாசம் மாசம் ஒரு பென்ஷன் அமௌண்ட் மாதிரி ஒரு அமௌண்ட் அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குது. அந்த பென்ஷன் அமௌண்ட் நீங்க ஏறக்குறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரேஷன் கடையில் இருக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு ரொம்ப ஆவரேஜான ஒரு பிலோ ஆவரேஜில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களோட லைஃப்பை சஸ்டைன் பண்ண உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து வர்ற வருமானத்தினால உங்களால் வச்சு சஸ்டைன் பண்ண முடியும். அந்த ஒரு நிலைமையில அவங்களோட லைஃப்பை ரன் பண்றாங்க. அவங்க லைஃப்பை கண்டினியூஸாக அந்த சுச்சுவேஷனில் ரன் பண்ணிட்டு இருக்கப்பயுமே அவங்க எழுதிட்டு இருந்த நாவலை கைவிடலை. ஏன்னா அவங்க நினைச்சது அந்த நாவல் தான் அவங்களோட அடையாளம். அவங்க கை குழந்தையும் அவங்க கூடயே இருக்கு. அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் கை குழந்தையும் வச்சுக்கிட்டு அந்த நாவலையும் எழுதிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, யூ வாண்ட் டு கிரியேட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா. அவங்களோட அடையாளமா அவங்க பார்த்தது அந்த நாவல் தான். ஒரு வழியா அந்த நாவலை எழுதி முடிக்கிறாங்க. நாவலை எழுதி முடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குற மாதிரி ஜெராக்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு போட முடியாது. ஃபோட்டோ காப்பி மிஷின்லாம் கிடையாது. எடுக்கணும்னா அதுக்கு ரொம்ப செலவாகும். வந்துச்சா? ஸோ இவங்க தான் ஜே.கே. ராவ்லிங் அப்படிங்கிறவங்க. சரியா? ஸோ நாவலை எழுதி முடிச்சுட்டாங்க. நாவலை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை பப்ளிஷர்ஸ்க்கு அனுப்பணும். நிறைய பப்ளிஷர்ஸ்க்கு அனுப்புவாங்க. பப்ளிஷர்ஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் அதை ஃபோட்டோ காப்பி எடுக்கணும். அதை ஃபோட்டோ காப்பி எடுக்கக்கூட அவங்க கையில் காசு கிடையாது. அது ஒரு 300 பக்கம் கொண்ட ஒரு நாவல். அந்த நாவலை ஃபோட்டோ காப்பி எடுக்க காசு இல்லை. ஒரு 12 பப்ளிஷர்ஸ்க்காவது அனுப்பணும். நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், யாரோ ஒருத்தருக்கு அனுப்பிட்டு ஆண்டவா இவராவது எனக்கு பதில் சொல்லிடணும் அப்படின்னு நம்ம சாமி கும்பிட்டு உட்காந்துருப்போம். இல்லைனா பிள்ளையார் கோயிலில் போயிட்டு நான் இவர் ஓகே சொல்லிட்டாருன்னா உனக்கு தேங்காய் வந்து உடைக்கிறேன் அப்படின்னு இருப்போம் இல்லையா. ஆனால் அவங்க அப்படி செய்யலை. 300 பேஜ் இருந்த அந்த நாவலை அவங்களே உட்காந்து மறுபடியும் 12 தடவை காப்பி எழுதுனாங்க. ஏன்னா ஹேண்ட் ரிட்டன் 12 தாட்டி அதை அவங்களே ஹேண்ட் ரிட்டனாக காப்பி எடுத்து 12 பப்ளிஷர்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. இவ்வளோ எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைச்சிருக்கணும்ல. ஏன்னா நம்ம சினிமாலலாம் பார்க்குறது அதுதானே. அவ்வளோ எஃபர்ட் போட்டால் உடனே வந்து ரிசல்ட் கிடைச்சிடணும். ஒரே சாங்கில் அவங்க கோடீஸ்வரங்கள் ஆயிடணும்ல. ஆனால் லைஃப்பில் அது நடக்காது. உண்மை அப்படி அது இருக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கும் அதான் நடந்துச்சு. 12 பப்ளிஷர்ஸ்க்கு அனுப்புனாங்க. 12 பப்ளிஷர்ஸுமே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யார் ஒருத்தருமே அவங்களோட அந்த ஒரு நாவலை ஒத்துக்கல. ஆனாலும் அவங்களோட தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் இல்லையா. அவங்களோட உண்மையான உழைப்பு அந்த இடத்துல அவங்களுக்கு கை கொடுக்க தயாராக இருந்துச்சு. அந்த 12 பப்ளிஷர்ஸில்
ஒரு பப்ளிஷர் அந்த நாவலை அவரோட பேக்ல வச்சிருக்காரு. வீட்டுக்கு போறாரு. ஸோ அப்பாவோட பேக்ல ஏதோ ஒரு பேப்பர் பண்டல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வயசு குழந்தை, அவரோட 8 வயசு குழந்தை அந்த நாவலை எடுத்து படிக்குது. ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்ச நாவலை எடுத்து படிக்குது. ரொம்ப ஆர்வமா அந்த நாவலோட பக்கங்களை அது புரட்டி புரட்டி பார்க்குது. அந்த குழந்தைக்கு அந்த நாவல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிம்மதி வேலை செய்யல. அந்த குழந்தைக்கு அந்த நாவல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இத்தனைக்கு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், லெட்டர் அனுப்பிட்டார் இவருக்கு. ஜே.கே. ராவ்லிங்க்கு உங்களோட கதையை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், லெட்டர் அனுப்பிட்டார். ஆனால் அந்த 8 வயசு குழந்தை, அந்த அவரோட சொந்த குழந்தை அந்த நாவலை எடுத்து புரட்டி பார்க்கறத பார்த்துட்டு ஒருவேளை இந்த நாவல் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஏன்னா அவரோட 8 வயசு குழந்தைக்கு பிடிக்குது அப்படின்னா இந்த வயசுல இருக்க மற்ற குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராவ்லிங்க்கு மறுபடியும் மெயில் அனுப்புறாரு. உங்களோட நாவலை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிட்டு உங்களோட நாவலை நாங்கள் பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்றாரு. ஆக்சுவலி இவங்க சொன்ன ஒரு வாக்கியம் தான் இது. இட்ஸ் அவர் சாய்ஸ் ஹாரி that shows what we truly are for more than our ability. உண்மையா நாம யாருன்னு மற்றவங்க நினைக்கிறதையும் தாண்டி நம்மளால முடியும் அப்படிங்கிற, இன்னைக்கு என்னால ஒரு விஷயம் முடியாம இருக்கலாம், ஆனால் என்னால எப்பயுமே அது முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு நான் எவ்வளவு நேரம் என்னால பேச முடியும், ஆனா இவ்வளவு நேரம் மட்டும்தான் என்னால எப்பயுமே பேச முடியும்னு அர்த்தம் கிடையாது. we need to show who we are to this world. இது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இதுதான் அவங்கள இவ்வளவு தூரம் அந்த நம்பிக்கையோடு அவங்கள ஓட வச்சுது. அந்த ஒரு பப்ளிஷர் இவங்களோட நாவலை பப்ளிஷ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. அந்த ஒரு நாவலை பப்ளிஷ் பண்ணது மூலமா இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா கிடைக்கிற இன்கம் இது எவ்வளவுன்னு யாராவது சொல்ல முடியுமா? காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அது என்னப்பா, எவ்வளோப்பா அமௌண்ட்? அதை நான் இங்க ரூபீஸ்ல தான் சொல்லியிருக்கேன். $663 கோடியே 17,80,000 ரூபாய். அவங்களோட நாவலை அந்த ஒரு பப்ளிஷர் அக்செப்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணது மூலமா ஜே.கே. ராவ்லிங்க்கு கிடைச்ச ராயல்டி அமௌண்ட் இது. அவங்க எழுது நாவல் வேறு எதுவும் கிடையாது, ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டர் நாவல் படித்த பல பேருக்கு, ஹாரி பாட்டர் படம் பார்த்த பல பேருக்கு இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குங்கிறது தெரியாது. இத்தனைக்கும் இந்த ஹாரி பாட்டர் நாவலை பப்ளிஷ் பண்ணுறப்ப அவங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கிடையாது. ஒரு ப்ரீகேஜி, அதாவது அந்த சொல்லுவாங்க பால்வாடி இந்த மாதிரி சொல்கிறாங்களே, ப்ரீகேஜி எல்கேஜிலாம் இருக்கு இல்லையா, எலிமெண்ட்ரி ஸ்கூலா என்ன சொல்லுவாங்க, பிளே ஸ்கூல், கரெக்ட். ஒரு பிளே ஸ்கூலில் வேற வழி இல்லாமல் கிடைச்ச அந்த கொஞ்ச நெஞ்ச சம்பளத்துக்கு ஒரு பிளே ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்க கையில் சாப்பாட்டுக்கு கூட முழுசாக காசு கிடையாது. அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்களோட நாவலை ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த நாவலை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த நாவல் விற்கிற ஒவ்வொரு காப்பிக்கும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகுது. இந்த இடத்துல இந்த அமௌண்ட்டை பார்க்குறப்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த ஐபிஆருங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இவங்க செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா இதில் ஒரு பைசா கூட இவங்களுக்கு வராது தெரியுமா?